ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓணம் வந்துட்டு இருக்கு. ஓணம்னாலே செலிப்ரேஷன் தான். அதாவது அத்தப்பூ கோலம், புது துணி, அப்புறமா ஓணத்துல முக்கியமான ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஓணம் சத்யா. ஓணம் சத்யானா நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு கல்யாண வீட்டு சாப்பாடை விட பிரம்மாண்டமா நல்லா பண்ணுவாங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சிம்பிளா இப்போ நியூலி மேரிட் கப்பல் எல்லாம் இருக்கீங்க, ஓணம் சத்யா எல்லாம் வைக்க தெரியாதுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 5 கூட்டு 3 கறி 2 பாயசம் அந்த மாதிரி சிம்பிளா ஒரு ஓணம் சத்யா எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொரு ரெசிபிஸா பார்க்கலாம். முதல் ரெசிபி பார்த்தீங்கன்னா அவியல் தான் பார்க்க போறோம். அவியலுக்கு தேவையான காய்கறிகள் வெள்ளரிக்காய், வழுதனங்காய், இல்லைன்னா கத்திரிக்காய் கூட எடுக்கலாம், பீன்ஸ் எடுக்கலாம், அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், புடலங்காய், தக்காளி, கேரட், பச்சை மிளகாய். இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா அரிஞ்சு போடுறதுக்கு, அரைக்கும் போது நம்ம நல்ல காரம் உள்ள வேற மிளகாய் யூஸ் பண்ணலாம். இது கூட நாம சேனைக்கிழங்கு இல்லைன்னா சேப்பங்கிழங்கு, பூசணிக்காய் என்ன இருந்தாலுமே சேர்க்கலாம். வெண்டைக்காய் மட்டும் அவியல் வைக்கும் போது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு மாதிரி கிளுகிளா இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் நாம கட் பண்ணி எடுக்கலாம். காய்கறிகள் எல்லாம் அவியலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல நீள வாக்கில் கட் பண்ணணும். முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், வாழைக்காய் எல்லாமே இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணணும். இந்த அவியலுக்கு இந்த மாதிரி மிளகாய், பச்சை மிளகாய், காரம் குறைஞ்சா பச்சை மிளகாய் போதில் நல்லா வாசனையாகவும் இருக்கும். காய்கறிகள் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது வேகட்டும். நம்ம மசாலாவை அரைச்செடுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். அவியலுக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்தாச்சு. தேங்காய், அடுத்தா பச்சை மிளகாய். நான் சின்ன சைஸில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 சின்ன உள்ளி நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு அதையும் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, அடுத்தா உப்பு, அவியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டுக்கலாம். நல்லா அரைச்சிடக்கூடாது. லைட்டாக பல்ஸ் மோட்டில் வச்சு தட்டி எடுத்தால் போதும். அவியலுக்கு எப்போவுமே தேங்காய் நல்லா அரையக்கூடாது. லைட்டாக தட்டி எடுத்துடலாம். இந்த அளவு குறப்பாக இருக்கணும் அவியலுக்கு எப்போவுமே. இப்போ அரைப்பை சேர்த்துடலாம். கூட மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். என்னதான் அவியலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ இருக்கட்டும். மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். அவியலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். காய்கறி எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி வந்தாச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு. கூட ஒரு வாட்டி வேணா கலந்து விடலாம். நல்லா தண்ணி வெட்டட்டும். மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துடலாம். எங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருக்கேன். தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம், அதனால கரெக்டாக இருக்கும். ஏன்னா நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உப்பு பார்த்துடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இறக்கிடலாம். இதுக்கு தாளிச்சு ஊற்றணும். அவியலுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை தாளிப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு சுவையான அவியல் ரெடி. இருக்கட்டும். அடுத்த ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு கூட்டு, உருளைக்கிழங்கு மசாலா. இதுக்கு முதல்ல தேங்காயை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். தேங்காயை பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கலாம். தேங்காய் கருகாமல் பொன்னிறமாக இருக்கணும். இந்த அளவு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இறக்கிட்டு இப்போ தேங்காய் சூடாக இருக்கும்போதே கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3-4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி,
1/2 டீஸ்பூன் போல் மசாலா சேர்த்துருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு, பட்டை, ஏலக்காய் 3யும் பொடி பண்ணி வச்சுருக்கிறது. உங்கள்கிட்ட கிராம்பு தனியாக இருக்குன்னா 3 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை அது போட்டாலும் போதும். சூடாக இருக்கும்போதே வறுத்துக்கலாம். கூட உப்பும் சேர்த்துடலாம். அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். இப்போ சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தோம் கொஞ்சமாக சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை அதை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பொடியை நடக்கிற ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில். அடுத்து 10 மீல் மேக்கர் பால் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதை கூட சேர்த்துருக்கேன். எல்லாம் கலந்து தரலாம். எண்ணெயில் கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ நாம வறுத்தெடுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். இது கொஞ்சம் அதிகமாக தண்ணி பிடிக்கும் அரைக்கிறதுக்கு. ஏன்னா நாம வறுத்த தேங்காய் பார்த்தீங்களா, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா வதங்கட்டும். இது எண்ணெயிலே கொஞ்சம் குக் ஆனாதான் அதுக்கப்புறமா ஈஸியாக வேகவும் செய்யும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ அரைச்ச அரைப்பை இது கூட சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் அலசி ஒரு கப் போல தண்ணி சேர்த்துருது. இருக்கட்டும், வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு கூட்ட ரெடி. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு. உப்பு பார்த்துடலாம். உப்புமே கரெக்டாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். என்னன்னா இருக்கும்போது கொஞ்சம் திக்காயிரும், அப்போ கரெக்டாக இருக்கும். உள்ளியெல்லாம் வதக்கும்போதே எண்ணெய் சேர்த்து தான் வதக்கி இருக்கு. அதனால இனி தாளிப்பு சேர்க்கறதுக்கு தேவையில்லை. உங்களை விருப்பம் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டோம் இல்லையா, நல்லா வாசனையா நல்லா இருக்கு. அடுத்த ரெசிபி என்னன்னா வெள்ளரிக்காய் பச்சடி. இந்த மாதிரி வெள்ளரிக்காயை தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துருக்கேன். கழுவிட்டு இது கூட தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ வேக வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு, வேகட்டும். வெள்ளரிக்காய் பச்சடிக்கு தேங்காய் சேர்க்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு பல்ல பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்கலாம், ஒரு பிஞ்சு போல். பச்சை மிளகாய், 1-2 கறிவேப்பிலை. உப்பு வெள்ளரிக்காய் வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கும், அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். எடுத்தாச்சு, இது இப்போ இருக்கட்டும். இப்போ பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, லைட்டாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். வேக வச்செடுத்த வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிட்டேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும். ஏன்னா இது வெந்ததுக்கு அப்புறமா நாம தயிர் சேர்க்க போகிறோம். இப்போ கூத்து நல்லா வட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இறக்கிட்டு ஒரு 1/4 கப்பு போல் தயிர், ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். கூட்டுக்கு ஏற்ற மாதிரி தயிரை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டவ்லாண்டு இறக்குனதுக்கு அப்புறமா தான் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுடலாம். நம்ம தயிர் சேர்த்துனால கொஞ்சம் உப்பு தேவைப்படும். உப்பு சேர்க்குறதா இருந்தால் பொடி உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா கல் உப்புனா தண்ணியில் கரைச்சி சேர்க்கணும். கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி. அடுத்த ரெசிபி என்னன்னா முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். முட்டைக்கோஸ், பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு பொரியல். முட்டைக்கோஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீவெல்லாம் சேர்த்து நல்லா சீவி எடுக்கலாம். பொடி பொடியாக நம்ம கழுவி எடுக்கலாம்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து முட்டைக்கோஸை ஃபுல்லாக வந்து எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்கலாம். கூட கொஞ்சம் கடலை பருப்பு, ஒரு கைப்பிடி போல் பட்டாணியை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன், காலையில் தான் ஊற வச்சேன். அதனால் கொஞ்சம் குக் பண்ணியிருக்கேன். அதனால் நல்லா குக் ஆகலை. இது நம்ம வந்து எண்ணெயில் வதக்கும் போது ஓரளவு குக் ஆயிரும். கூடவே காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துட்டு பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம், பாதி போல் பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டேன். எண்ணெயில் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து கேபேஜ் சேர்க்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்க்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இந்த எண்ணெயில் இருந்தே வேகட்டும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சேர்க்க தேவையில்லை. என்னதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கட்டும். முட்டைகோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து முட்டைகோஸ் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் நல்லா டைம் ஆயிட்டு சைட்டில் வேற வேலை பார்த்துட்டு இருந்தேனா. இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். முட்டைகோஸ் வதக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம தேங்காய் மசாலா எல்லாம் போட்டிருக்கோம். ஃபைனலி ஒரு தடவை செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ட்ரை ஆனதை இறக்கிக்கலாம். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா லெமன் பிக்கிள், நாரங்காய் ஊறுகாய். இந்த லெமன் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி சின்னது கிடையாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும், சீதுமே இருக்காது. முதல்ல லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் போட்டு வச்சு நல்லா துடைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி, அழுக்குமே இல்லாத மாதிரி துடைச்சிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில், ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிடலாம். எல்லா லெமனையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாட்டிலில் உப்பில் போட போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துகிட்டு முதல்ல லெமன் போடணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன். அடுத்து வந்து கொஞ்சம் உப்பு போடணும், கல் உப்பு. லேயராக போடணும். இந்த மாதிரி உப்பு, அடுத்து லெமன், அந்த மாதிரி லேயராக போடணும். அடுத்து லெமன் போட்டுடலாம். மறுபடி உப்பு சேர்க்கலாம். இதே மாதிரி எல்லா லெமனையும் பாட்டிலில் ஃபில் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். ஊறுகாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லெமன் எல்லாம் வந்து வேகிறதே இந்த உப்பில் தான். இதை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 days கழிச்சு தான் இந்த ஊறுகாய் வந்து ரெடி பண்ண போகிறோம். பாட்டிலில் இந்த மாதிரி வச்சுட்டு கிளாஸ் பாட்டில் தான் எடுத்துக்கோங்க, ஸ்டீல் பாத்திரத்தில் எல்லாம் வைக்க வேண்டாம். நல்லா குலுக்கி விடணும். ஒவ்வொரு நாளுமே நல்லா குலுக்கி விடணும். அந்த உப்பு, இது லெமன், அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் எங்குமே படுற மாதிரி நல்லா குலுக்கி விடணும். இந்த மாதிரி 5 days ரிப்பீட் பண்ணிவிட்டு 5th day பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாளிச்சு ஊற்றி லெமன் பிக்கிள் ரெடி பண்ணிடலாம். இப்போ பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஊறுகாய்க்கெல்லாம் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஊற்றுற எண்ணெய் முக்கியம். நான் வந்து மீடியமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கறிவேப்பிலை, 10-15 பல் போல் பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள்-ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள்-ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வர மாதிரி வறுத்து பொடி பண்ண வெந்தயப்பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா இந்த மசாலா இவ்வளோக்கு தேவையான மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்க்கலாம். ஏற்கனவே லெமனில் வந்து உப்பெல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ உப்பு அதிகமாக தேவைப்படாது. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பாட்டிலில் 5 days நம்ம குலுக்கி வச்சுருந்தோம் இல்லையா லெமன், அதை சேர்க்கலாம். பார்த்திங்களா, லெமன் நம்ம போட்டப்போ பச்சைன்னு தான் இருந்தது. இப்போ வந்து அந்த சால்ட்லேயே அப்படி நல்லா வெந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் கொஞ்சமாக ஜூஸ் இருக்குது, அந்த ஜூஸ் மட்டுமே போதும் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு. எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ராப் கூட தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஆயில் அதிகமாக விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து வெளியே வச்சாலும் சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த பிக்கிளுக்கெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயில்.
இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வேணால் காஷ்மீரி சில்லி சேர்க்கலாம். நான் இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் போல் பெப்பரும் சேர்த்துருக்கேன். நல்லா கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி சேர்க்கலாம். இன்னும் நல்லா கலராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சுன்னா சூப்பரான ஊறுகாய் ரெடி. லெமன் பிக்கிள் ரெடி. இறக்கிக்கலாம். இப்போ இதை அப்படியே பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா அப்படியே நீக்கி நீக்கி வைக்கலாம். சூடு ஆறணும். நல்லா கூலாகி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். நம்ம சூடாக இருக்கும்போதே பாட்டிலில் வச்சோன்னா அந்த அந்த ஹீட்டுனால் வந்து ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகும். அதனால நல்லா ஒரு 4-5 மணி நேரம் வேணால் வெளியே வச்சுக்கலாம். வச்சு நல்லா வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதத்து மேலே சூப்பராக வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த லெமன் பிக்கிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சு ஒரு 6 மந்த்ஸ் மேலே ஆகுது. இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வச்சது மாதிரியே இருக்குது. அப்பப்போ வந்து நம்ம வந்து எடுக்கும்போது மட்டும் உடன் ஸ்பூன் மர ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி எடுக்கலாம். மற்றபடி ஊறுகாய் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. வச்ச மாதிரி நல்லா இருக்குது. இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அதாவது பருப்பு கறி. நான் அதுக்கு 1/4 கப் ஒரு 50 கிராம் போல் பருப்பை கழுவி எடுத்துருக்கேன். இதை குக்கரில் சேர்க்கலாம். இது கூட பொடி பொடியாக துருவின தேங்காய் சேர்க்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் 2 நறுக்கி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து அரைப்பு அரைக்க போகிறதில்ல, எல்லாமே இதில் சேர்த்துடுறோம். இது கூட ஒரு 6-7 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், தண்ணி ஊற்றலாம். ஒரு 1.5-2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டு வேக விடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் போட்டு இறக்கலாம். 3 விசில் போட்டு இறக்கியாச்சு. அதாவது ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு கூட 2 விசில் போட்டு இறக்கியிருக்கேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் போயாச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் தோரம் பருப்பில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பாசி பருப்புலையும் பண்ணலாம். இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கறியில் சேர்த்து கலந்துட்டாச்சுன்னா பருப்பு கறியும் ரெடி. அடுத்த ரெசிபி சாம்பார். சாம்பாருக்கு காய்கறிகள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து அவியலுக்கு நீள நீளமாக கட் பண்ணால் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக கட் பண்ணணும். முருங்கைக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே போடலாம். வெண்டைக்காய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே போடலாம். இந்த அளவு காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட கழுவி எடுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். தூரம் பருப்பு. இது கூட 8-10 போல் சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் அதை வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, நம்ம ஏற்கனவே தக்காளியும் சேர்த்துருக்குறோம், புளி அளவாக போதும். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு மாதிரி காய்கறி மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு கூட 2 இல்லைன்னா 3 விசில் போட்டுறாங்க. சாம்பார் வெந்தாச்சு. விசில் போனதும் இறக்கி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். பருப்பெல்லாம் அடியில் போயிருக்கும். கலந்து விட்டாச்சு. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு போல் வறுத்து பொடி பண்ண வெந்தயம் அதுவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடி ஆயாச்சு. கூட கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம் பண்ணலாம். ரசத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும், கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கி குழஞ்சி வரணும் ரசத்துக்கு தக்காளி. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்தாச்சு பாருங்க. இப்போ ரசப்பொடி சேர்க்கலாம். 1 ஸ்பூன் ரசப்பொடி சேர்க்குறேன். புளி, கொஞ்சம் பெப்பர் தூள் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்கலாம். ஒன்றரை 2 கப் போல தண்ணி சேர்க்கலாம். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், வேணா செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணலாம். ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது, நல்லா சூடாகி கொதிக்க வர ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா சூடாயாச்சு. சைட்ல எல்லாம் பாருங்க கொதிக்கிற மாதிரி இருக்கா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிக்கலாம். இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசமும் ரெடி. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அடை பாயசம். அடை இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். அடை இருக்கிறத வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாகவும் பொரிக்க வேண்டாம், வேகும்போது நல்லா கரைஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து அதை தெரிகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருந்தாச்சுன்னா மீடியமாக வந்து உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடை பாயசம் பண்ணும்போது அடையை கண்டிப்பாக சுடு தண்ணியில் நம்ம வந்து அலசி எடுக்கணும். என்னதான் வந்து அதோட ஸ்மெல் இருக்காது, இல்லைன்னா அடையோட ஊறல் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி திருதிராக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது நம்ம வந்து சுடு தண்ணியில் அலசி எடுக்கலாம். 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இதை வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். வேகட்டும். அதையே சுடு நீர்லாம் சேர்த்துடலாம். அதையே சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி ஆகும், அதனால நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி அலசி இந்த தண்ணியை களைஞ்சிட்டு தான் அதையே வேக வைக்கணும். இதே தண்ணியில் இப்படியே நம்ம வந்து வேக வச்சிடக்கூடாது. அதை நல்லா சுடு தண்ணியில் அலசி வடிகட்டிட்டு இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு, இது கூட சேர்த்துடலாம். இனி வந்து அடை வேகட்டும். அடை ஒன்னோடு ஒன்று ஒட்டாத மாதிரி கலந்து விடணும். ஒரு 8 ஏலக்காய் அதை இடிச்சு சேர்த்துருக்கேன். இது கூட நாம வந்து 100 கிராம் ஜவ்வரிசி வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது சேர்த்துடலாம். அடை பார்த்தீங்கன்னா இது 250 கிராம், ஒரு கூட அடை 250 கிராம். அடை நல்லா வெந்தாச்சு. தண்ணியுமே கொஞ்சம் வட்டிட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம். முதல்ல வந்து ஒரு 1.5 கப் போல 2ஆம் பால் சேர்க்கிறேன். தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் பால் எடுத்ததுக்கு அப்புறமா உள்ள 2ஆம் பால் 1 கப் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ அடை 100 கிராம் ஜவ்வரிசி, அதுக்கு 400லேருந்து 450 கிராம் வரை சர்க்கரை சேர்க்கலாம். நான் 400 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டாச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்த மாதிரி இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். இந்த பருப்பு பாயசம் பால் பாயசத்துல எல்லாம் சீக்கிரமா இனிப்பு பிடிச்சிடும். ஆனால் இந்த அடையில வந்து இனிப்பு பிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கூட கொஞ்ச நேரம் அப்படி நல்லா வந்து சிம்மில் வச்சு வேக வச்சு அப்படியே சிம்மில் ஹை ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு சிம்மில் ஒரு 10-15 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். இப்போ நல்லா வெந்து திக்காக ஆயாச்சு. அது பார்த்தீங்கன்னா அடையோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயாச்சு. பார்த்தீங்களா, நேரமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் அப்படியே தெரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ வந்து இனிப்புமே அதில் பிடிச்சிருக்கும், நல்லா வந்து திக்காக ஆயாச்சு. இப்போ நம்ம முதல் பால் வச்சுருக்குறோம் இல்லையா, அதை ஊற்றலாம். முதல் பால் நல்ல திக்காக இருக்காதுனால நான் வந்து கூட வந்து ஒரு கப் போல தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இதை இறக்கி வச்சானா மறுபடியும் இது வந்து திக்காகும். நம்ம ஜவ்வரிசி அடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க கொஞ்சம் வந்து கட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா இறக்கும் போது கொஞ்சம் நல்லா தண்ணி ஸ்டேஜில் இறக்குனீங்கன்னா தான் ஆறும்போது கரெக்டாக இருக்கும். இனிப்பு பார்த்துடலாம். இனிப்பு பார்த்தீங்கன்னா மிதமான இனிப்பில் இருக்கு, ரொம்ப இனிப்பும் இல்லை கம்மியாகவும் இல்லை, மீடியமான டேஸ்ட்ல இருக்கு. இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும், சிம்மில் வைக்கலாம். இப்போ இறக்கிடலாம். பாயசம் ரெடி ஆயாச்சு. இனி நமக்கு இதில் வந்து நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாம் வதக்கி சேர்க்கணும்.
இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தேங்காயை பொடி பொடியாக நறுக்கி சேர்க்கணும். இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம், கூடவே திராட்சை எல்லாம் நல்லா கலந்து விட்டு வதக்கிட்டு பாயசத்து கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்ல அடை பாயசம் ரெடி. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பால் பாயசம். அடை பாயசம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து பால் பாயசம் பண்ண போகிறோம். குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஹீட் ஆனதும் இது கூட 50 கிராம் ஜவ்வரிசி சேர்க்கலாம். நான் வந்து 100 கிராம் தான் சேமியா எடுத்துருக்கேன், அதனால 50 கிராம் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இந்த ஜவ்வரிசியை நெய் கூட சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி முறை பொரிஞ்சு வரும், பபிள் பபிளாக பொரிஞ்சு வரும். அந்த அளவு வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிய ஆரம்பிச்சாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதை வந்து மாற்றி எடுத்துடலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து சேமியா வறுத்தெடுக்கணும். கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு 100 கிராம் சேமியா சேர்த்துருக்கேன். நெய்யில் நல்லா வறுத்தெடுக்கணும். கோல்டன் கலர் ஆகிற மாதிரி நல்லா வறுத்து விடலாம். சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயாச்சு, கோல்டன் கலருக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்தாங்க ஜவ்வரிசி, அதை இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-2.5 கப் போல் தண்ணி சேர்க்கலாம். கூடவே 5-6 ஏலக்காய் அதுவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து வேக விடலாம். ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஒதுக்கி விட்டுடலாம். ரெண்டு விசில் போட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சேமியாவும் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. இதுக்கு நாம பால் சேர்க்கலாம். இப்போ சைட்லேயே காய்ச்சி எடுத்த பால், ஏன்னா பால் எப்போவுமே காய்ச்சிட்டு தான் ஊற்றணும். எல்லா பாலும் எப்படி இருக்குன்னு தெரியாது. பால் கொஞ்சம் கெட்டு போயிட்டுன்னா பாயசத்தில் ஊற்றும் போது எல்லாமே நல்லா நாசம் ஆயிரும், பிரிஞ்சு நாசம் ஆயிரும். அதனால எப்போவுமே பால் சேர்க்கும் போது காய்ச்சிட்டு அந்த சூடோட ஊற்றுறது நல்லது. பால் சேர்த்தாச்சு. இது நாம சீனி சேர்க்கலாம். 100 கிராம் சேமியா சேர்த்தோம், 50 கிராம் ஜவ்வரிசி. இப்போ 150 கிராம் சீனி சேர்க்குறேன். சேர்த்து கலந்து விட்டுறலாம். சீனி சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இறக்குனீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கும் போதும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். நல்லா திக்காக இருந்து ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம், இல்லைன்னா பால் காய்ச்சி சேர்த்துக்கலாம். பாயசம் காஞ்சாச்சு. இனி நாம நெய்யில் தேங்காயும் முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்க்கலாம். நெய் சேர்க்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம், கூடவே முந்திரி சேர்த்துருக்கேன். தேங்காய் முந்திரி நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமா கலர் நல்லா சேஞ்ச் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா பபிள் மாதிரி ஊதும், உடனே வந்து ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதை பால் பாயசம் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுன்னா பால் பாயசம் ரெடி. இப்போ சோறுக்கு தண்ணி வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியை கழுவி போடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே இருக்கட்டும். அரிசி நல்லா வேகத்தை வந்ததும் வடிக்கலாம். சோறு வெந்தாச்சு. சோறை வடிச்சிடலாம். தண்ணி வடிய வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் தண்ணியை வடிகட்ட வச்சுட்டு மறுபடியும் எடுத்து கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணி வைக்கணும்.
ஏன்னா லைட்டா கொஞ்சம் ஈரமா இருந்தாலுமே சோறு வந்து நைட்டு ஆகும்போது நாசம் ஆயிரும். இந்த மாதிரி நாம ஹீட் பண்ணி வைக்கும்போது தண்ணி கொஞ்சமே இல்லாம நல்லா ட்ரை பண்ணி வச்சோம்னா சோறு வந்து சீக்கிரம் நாசம் ஆகாது. இப்ப காலையில மட்டும் யூஸ் பண்றோம்னா பரவாயில்ல. நைட்டுக்கு எல்லாம் இந்த சோறு எடுக்கிறோம்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியை வந்து நல்லா தவிர்த்து வைக்கணும். அப்படியே சிம்மில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லா தவிர்ந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோறுல ஈரப்பதம் எதுவுமே இல்லை. இது நாம வந்து இறக்கி வச்சுக்கலாம். இந்த சோறை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே திறந்து வச்சிருக்கணும். நல்லா சூடா இருக்குதுல, ஆவி போயிட்டு இருக்குல்ல. இப்போ மூடி வச்சாச்சுன்னா அப்படியே வந்து உள்ள இருந்து இந்த இந்த தண்ணியுமா அந்த சோறுக்குள்ளாடி ஆகி சோறு வந்து சீக்கிரம் நாசம் ஆயிரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கும் நம்ம அந்த சோறு யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் சோறு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வேணா இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆவியெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிப்ஸு, வாழைக்காய் உப்பேரி, பூந்தி, அப்புறமா மோர் மிளகாய் அவ்வளவும் பண்ணது இந்த வீடியோவில் ஆட் ஆகாது. ஏன்னா அதை வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். பூந்தி வந்து கடையில் வாங்கினது தான். இதை எல்லாம் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. ஓணம் சத்தியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சோறு. அடுத்து நம்ம வந்து இலையெல்லாம் போட்டு சாப்பாடு பரிமாறும்போது இந்த சிப்ஸ் உப்பேரி எல்லாம் வைக்கிறது வழக்கம். அது மாதிரி வாழைக்காய் சிப்ஸு, வாழைக்காய் உப்பேரி, அப்புறமா கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நாரங்காய் ஊறுகாய். இது வந்து மோர் மிளகாய். ஏன்னா வாழைப்பழம் வச்சுருக்கேன். அடுத்த வந்து பால் பாயசத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பூந்தி. அடுத்த கூட்டு என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். அவியல், உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் போட்டு வச்ச குழம்பு. இது வந்து வெள்ளரிக்காய் பச்சடி, முட்டைக்கோசும் பச்சை பட்டாணியும் போட்டு பண்ண தோரன். அடுத்த கறிக்கு பருப்பு கறி, சாம்பார், இங்கே ரசம், அடுத்து மோர். பாயசம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடை பாயசம், அடுத்து பால் பாயசம். ஓணம் சദ്യனா நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. சிம்பிளா இப்போ வந்து ஒரு 3-4 பேர் இருக்கும், ஒரு ஆள் இல்லை 2 ஆள் தான் சமைப்போம். நம்ம சிம்பிளா பண்ணணும்னா இந்த மாதிரி ஓணம் சദ്യ ரெடி பண்ணலாம். நீங்களும் ஓணம் சദ്യ ரெடி பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா இந்த ஓணத்துக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபுட்டெல்லாம் வந்து வாழையில போட்டு சர்வ் பண்ணலாம். உப்பு, சிப்ஸு, வாழைக்காய் உப்பேரி, மோர் மிளகாய், அவியல், வெள்ளரிக்காய் பச்சடி, உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கூட்டு, கேபேஜு பொரியல், கூடவே சோறு வச்சுட்டு பருப்பு கறியை வந்து இதில் ஊற்றிடலாம். அந்த பருப்பு கறிக்கு கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். சாம்பார், மோர், அடுத்ததாக வந்து ரசம், அடுத்து பப்படம், நாரங்காய் ஊறுகாய், அடை பாயசம், பால் பாயசம், கூட வந்து கொஞ்சம் பூந்தி சேர்த்துக்கலாம், வாழைப்பழம், அடுத்தா குடிக்கிறதுக்கு தண்ணி. அவ்வளோதான் ஓணம் சத்யா. இந்த ஓணம் சத்யா ப்ரிப்பரேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.